கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாட்டியும் அன்பும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாருமே இங்கே அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், இனி ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்காக நாங்கள் எந்த ஒரு சாப்பாடு ஆர்டரையும் கொடுக்க போகிறதே இல்லை. அதனால் நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் கொடுத்த ஆர்டருக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கோம். அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும் சார் அப்படின்னு அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அன்பு அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க பார்க்குறாரு. சார், ஏதோ தெரியாமல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்படி ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, சார், நாங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கம்பெனியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசித்தோம். எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டையும் பேசுனதுலேருந்து தெரிய வந்தது. நாங்கள் இனி உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா எங்களுக்கு இதே மாதிரி நிறைய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பி தந்தா எங்கள் பிஸ்னஸ்க்கு நாங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தணும். இன்னும் எங்களுக்குன்னு சாப்பாடு ஆர்டரை எங்கே தருதுன்னு வேற நாங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களை நம்பி நிறைய பணம் கொடுத்துருக்கோம். இந்த சாப்பாடு ஆர்டருக்காக உங்களை நம்பி நிறைய பணம் கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம். இனியும் உங்களை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. அதனால் நாங்கள் கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி தந்துருங்க அன்பு சார். அதே மாதிரி ராஜேஸ்வரி மேடம் கிட்டேயும் நாங்கள் சொன்ன இந்த உண்மையை சொல்லிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரையும் எங்களால் தரவே முடியாது. நான் மட்டும் இல்லை, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாங்களோ எல்லாரும் இந்த முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சார், நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு பேச முயற்சி செய்கிறாரு அன்பு. அதுக்குள்ளே அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அன்பு என்ன செய்ய, பாட்டிக்கிட்ட இதெல்லாம் எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும்? ஏற்கனவே பாட்டி ரொம்ப கோபமாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி நம்ம கம்பெனியை நம்பி இவங்க யாரும் எந்த ஆர்டரும் தரவே மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. பாட்டி ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கிறதுனால இந்த உண்மையை எப்படி சொல்றது? பாட்டி கண்டிப்பா என்னதான் கேள்வி கேட்பாங்க. நான் தான் பிஸ்னஸை பொறுப்பா கவனிக்காம இருந்துட்டேன்னு எல்லார் முன்னாடியும் என்னதான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. எப்படி பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் இந்த உண்மையை சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் எவ்வளோ கவனமா இருந்தேன். மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பொறுப்பா என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சேன். ஆனா மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே அந்த சமயம் இங்கே அன்புக்கிட்ட அன்போட தம்பி வந்து பேசுகிறாரு. கார்த்தி வந்து பேசுகிறாரு. அன்பு, நீ இவ்வளோ யோசிக்கிறத விட்டுட்டு யாரோ வேணும்னே திட்டம் போடுறாங்க. நமக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே வேணும்னே யாரோ இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அன்பு, நீ இப்படிலாம் யோசிக்கவே இல்லையான்னு சொல்லும்போது, ஏற்கனவே பாட்டியும் அப்பாவும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இதில் உண்மையை கண்டுபிடிக்கிறத பற்றி நான் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. இல்லை அன்பு, ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தால் சரி நம்ம கவனமே இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் நீ வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீ தான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தல. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் சரியாக தான் இருக்கா, சரியான நேரத்துக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் சரியாக செஞ்சுருக்காங்களான்னு நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடையும் செஞ்ச. ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. அன்பு, நீ முதல்ல இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். எப்படியும் பாட்டி நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினச்சாலும் இங்கே நல்ல பேர் கிடைக்கிறதெல்லாம் பற்றி இப்போ யோசிக்கவே முடியாது. உனக்கே தெரியும், நம்ம கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால் நமக்குன்னு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் உனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இனி அவங்க நமக்கு எந்த சாப்பாடு ஆர்டரும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் யோசிக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது, இந்த பிரச்சனைக்கு யார் காரணன்ற உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் அன்பு யோசிக்கணுமே தவிர்த்து பாட்டி பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தா மறுபடியும் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நம்ம நடத்தவே முடியாது. அதனால் யோசிச்சு பாரு அன்பு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு கார்த்தி. எனக்கு புரியுது, ஆனால் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நம்ம கம்பெனியில் போய் எல்லார்கிட்டையும் பேசி பார்ப்போம். கண்டிப்பாக யாரோ திட்டம் போட்டு தான் நம்ம பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும், நமக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் வேணும்னே தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நீ பாட்டி முன்னாடி எப்பயுமே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். உனக்கு இங்கே பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் யாரோ இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்ற உண்மையை அன்பு நீ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நீ உன்னுடைய வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருக்கன்னு எனக்கு தெரியும் அன்பு. ஆனால் பாட்டியும் உன்னுடைய அப்பாவும் உன்னை புரிஞ்சுக்கலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க உன்னை புரிஞ்சுக்கணும், உன்னை மறுபடியும் பாராட்டி பேசணும், நீ பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துக்கிறேன்னு உன்னை நம்பணும்னா நீ கண்டிப்பாக இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். மறுபடியும் நம்ம பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்க முடியும். நம்ம கம்பெனியை எவ்வளோ நல்லா நீ பார்த்துக்கிட்ட. ஆனால் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது பாட்டி
உன்னை புரிஞ்சிக்காம பேசுகிறதெல்லாம் நினச்சி பார்த்து நீ மனசு வேதனைப்பட்டா அப்புறம் இந்த உண்மையை எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும்? நான் சொல்கிறத கேளு, ரொம்ப யோசிக்காத. நாளைக்கே நம்ம கம்பெனிக்கு போகணும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி யாரால் பிரச்சனை வருதுன்ற உண்மை மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் பாட்டிக்கிட்டேயும் இங்கே எல்லார்கிட்டேயும் பேசி இந்த பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி இப்படி பேசுனதை கேட்டுட்டு இங்கே அன்பு ரொம்ப நம்பிக்கையாக, கார்த்தி சொல்கிறது சரிதான், நாளைக்கு நம்ம கம்பெனியில் போய் பேசி பார்க்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நேரம் பாட்டி பேசுனதை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அன்பு கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு. நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், எனக்கு புரியுது. நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு கம்பெனியில் போய் பேசி பார்ப்போம், உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு அன்பு. உடனே கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே கண்மணி ஆரம்பித்த பிரியாணி கடையில் நிறைய கஸ்டமர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாரும் கண்மணியை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. கண்மணி சொல்கிறாங்க, இப்படி ஒரு யோசனை சொன்னதே என்னுடைய ஃப்ரெண்டு தேன்மொழி தான், இந்த பிரியாணியை சமைச்சு கொடுக்குறதும் என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி எல்லார்கிட்டையும் என்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம், உன்னுடைய திறமையால் தானே இப்போ நம்ம இந்த கடையவே ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ என் ஃப்ரெண்டு, என்னுடைய வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உதவி செய்கிற, இப்போ பிஸ்னஸ்லேயும் உதவி செய்கிற, அதனால தான் நீ உன்னுடைய திறமையால் பிரியாணி சமைச்சு கொடுக்குற, உன்னை தானே பெருமையாக பாராட்டி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. கண்மணி அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதை விட தன்னுடைய ஃப்ரெண்டு தேன்மொழியை பாராட்டி பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தேன்மொழி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க, தினமும் கண்மணியோட கடைக்கு வாங்க, இங்கே பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டு கண்மணியை பாராட்டி பேசணும். அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு ஏற்கனவே இடியாப்ப ஆர்டர்லாம் நிறைய கிடச்சிருக்கு, இருந்தாலும் கண்மணி எனக்காக தான் நான் நல்லா பிரியாணி செய்கிறேன்னு இப்படி கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், பிரியாணியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கண்மணியோட அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் கண்மணி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஆனால் கண்மணியை இன்னும் அன்பு புரிஞ்சுக்காம இருக்காரே அப்படின்னு கண்மணியோட அம்மா பேசிட்டு இருக்கும்போது இங்கே கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, அக்கா, கண்மணியை நினச்சி நீ சந்தோஷப்படணும், இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இங்கே அன்பு வீட்டில் உள்ள எல்லாரும் கண்மணியை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. ஆனால் கண்மணி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கண்மணி தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணுன்றதுக்காக இப்போ இடியாப்பம்லாம் செஞ்சு கொடுக்குறது, பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்கிறதுன்னு கண்மணி நல்லபடியாக முன்னேறணும், பிஸ்னஸ் செய்யணும்னு எவ்வளோ சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கா. நம்ம கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி ஏன்க்கா இவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணியை பார்க்க போகிறதுக்காக அன்பு வீட்டுக்கு போனப்ப அன்போட பாட்டி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, நம்மக்கிட்ட வசதி இல்லைன்றதுக்காக நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பாங்க. அதுக்காகவே கண்மணி நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கும் போது நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாமா? இனி கண்மணியோட வாழ்க்கை கண்மணி நினச்ச மாதிரி நல்லபடியாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ ரொம்ப கவலைப்படாமல் இருக்கா? கண்மணி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும்னு சொல்லியிருக்கால, அதனால் கண்மணி என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு கண்மணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும், அவ்வளவுதான். கண்மணி நினச்ச மாதிரியே உண்மையாகவே கண்மணி நல்லபடியாக முன்னேறணும். ஏன் இப்போ கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து இன்னும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா என்ன? அதுக்காக தான் இப்படி கண்மணி நினைக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான் கண்மணி, நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்படி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து தன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கண்மணியோட அம்மா. அடுத்த நாள் கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க, கண்மணி பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுன்னு கண்மணி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரொம்ப கோபமாக யோசிக்கிறாங்க. அப்போ நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ பிரியாணி கடை வேற ஆரம்பிச்சிட்டாளா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. பாட்டி கண்மணியால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும்போது உடனே இங்கே அன்போட அம்மா சொல்கிறாங்க, அப்படியா, கண்மணி பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காளா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்மணிக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செஞ்சு முன்னேறணும்னு ரொம்ப ஆசை. என்ன, கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தா கூட இந்த பிஸ்னஸை கண்மணியால் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும், அப்படி தானே அன்பு அப்படின்னு சொல்லும்போது அன்பு பதில் பேசாமல் இருக்க உடனே பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது? நம்ம கம்பெனியில் எவ்வளவோ பிரச்சனை வருது,
இதெல்லாம் சமாளிக்க முடியாம நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா, இப்ப கண்மணி இந்த வீட்ல இல்ல. ஆனா, கண்மணி வந்து பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. எங்கள பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்கல்ல? அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, "அத்தை அப்படிலாம் இல்ல. என்ன இருந்தாலும் கண்மணி இந்த வீட்டோட மருமக. தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. கண்மணி புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் மட்டும் இல்ல. கண்டிப்பா அன்புக்கும் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவான்." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணிக்காக தானே. இப்ப கண்மணி இந்த வீட்ல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பிசினஸ சரியா கவனிக்காம, இப்படி அன்பு கண்மணிய பத்தி ரொம்ப யோசிக்கிறதுனால தான், பிசினஸ கவனிக்காம இருந்ததுனால, நமக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதுல இந்த வீட்ல எல்லாரும் கண்மணிய பெருமையா பாராட்டி வேற பேசுறீங்கல்ல. இனி கண்மணிய பத்தி யாரும் இந்த வீட்ல பேசவே கூடாது. அப்படின்னு பாட்டி ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க வந்து கார்த்தி சொல்றாங்க, "என்ன இருந்தாலும் கண்மணி அண்ணி புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சத நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கார்த்தி. இங்க அன்பு யோசிக்கிறாரு. கண்டிப்பா கண்மணி தன்னுடைய திறமையால இந்த பிசினஸ நல்லபடியா செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு அன்பு யோசிக்கும்போது, அங்க வந்த கார்த்தி வந்து சொல்றாரு, "என்ன அன்பு, நம்ம பேசினதெல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. அப்புறம் என்ன கார்த்தி நீ கம்பெனிக்கு வரலையான்னு?" கேட்கும்போது, "இல்ல, நான் உடனே கிளம்பி வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும், அன்பும் அங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் இங்க வந்து அன்பு பேச ஆரம்பிக்கிறாங்க. "உங்கள நம்பி இந்த பொறுப்பான வேலைய நாங்க குடுத்துருக்கோம். ஆனா நீங்க கவனமே இல்லாம இப்படி அ வேலை செய்றதுனால எங்களுக்கு நெறைய பிரச்சனை வருது. இனி நம்ம கம்பெனிய நம்பி யாருமே சாப்பாடு ஆர்டர் குடுக்க போறதே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிசினஸ பார்த்துக்க முடியும்? கம்பெனிய வந்து நடத்த முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. உங்க வேலைய நீங்க ஏன் சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, "சார், நீங்க சொல்ற வேலைய ரொம்ப பொறுப்பா, நேர்மையா நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். ஆனா எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். நேத்து நீங்க தானே சார் வந்து சாப்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு ஒவ்வொரு சாப்பாடையும் எடுத்து பார்த்தீங்க. அப்படி இருக்கும்போது அ நானும் வந்து இங்க தானே சார் இருந்தேன். அப்புறம் எப்படி சார் எங்களால பிரச்சனை வந்திருக்கும்னு நீங்களும் நம்புறீங்க? அன்பு சார், நீங்க சொல்ற வேலைய நாங்க ரொம்ப சரியா செய்றோம்." அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து அங்க வேலை பார்க்குறவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, "ஆமா, இந்த சாப்பாடெல்லாம் செய்யும்போது நீங்க இங்க தானே இருந்தீங்க? வேற எங்கேயும் போகலையே?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார், நான் இங்கேயே தான் இருந்தேன். சாப்பாடெல்லாம் அவங்க எடுத்து வைக்கும்போதும் நான் இங்கேயே தான் இருந்தேன். ஏன் நீங்க வரும்போது கூட நான் இங்க தானே சார் இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே கார்த்தி, "ஆமாண்ணே, இவங்க எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. அவங்க வேலைய எப்பயும் போல தான் செய்றாங்க. ஆனா யாரால பிரச்சனை வருதுன்னு தெரியலையே. ஆமா, நம்ம கம்பெனிக்கு யாராவது வந்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார், யாரும் வரல. நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் தான் வந்தாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நேத்து யாரெல்லாம் வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்றாரு அன்பு. சார், இங்க தான் சிசிடிவி இருக்குல்ல சார். இங்க யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு நீங்க தான் பார்க்கலாமே சார்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே கார்த்தி சொல்றாரு, "அண்ணே, இப்பவே சிசிடிவி மூலமா இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். இங்க வேலை பார்க்குற எல்லாரும் ரொம்ப நேர்மையா, உண்மையா அவங்க வேலைய பார்க்குறாங்கன்னு, அவங்க பேசுறதுலேருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது, இவங்களால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு என்னால நம்பவே முடியல. ஏன் இப்ப கூட நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக, நாங்க இனி பொறுப்பா எங்க வேலைய பார்ப்போன்னு ரொம்ப அக்கறையா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க தான் பிரச்சனை செஞ்சாங்கன்னு எப்படி நம்ப முடியும் கார்த்தி? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆனா, யாரோ திட்டம் போட்டு நம்மள ஏமாத்தியிருக்காங்க. இப்படி நமக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே யாரோ இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. முதல்ல உண்மைய கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பும், கார்த்தியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. "அண்ணே, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இப்ப உண்மைய தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கார்த்தி உடனே அங்க சிசிடிவி மூலமா உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. அந்த சமயம் அங்க வந்து வெண்ணிலா வந்தத கவனிக்கிறாரு அன்பு. "ஆமா, வெண்ணிலா வேற வந்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணே, எனக்கு தெரியாதே. நம்ம தான் எல்லாரும் அங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அந்த சமயம் வெண்ணிலா வந்திருப்பாங்களா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "வெண்ணிலா வந்தது எனக்கு தெரியவே தெரியாது." "ஆமா, வெண்ணிலா இங்க எதுக்கு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் வெண்ணிலா பேசியிருக்காங்க. ஆனா, வெண்ணிலா வந்தத பத்தி யாருமே நம்மகிட்ட சொல்லவே இல்லையே." அப்படின்னு அன்பு யோசிக்கிறாரு. அப்பதான் இங்க கார்த்தி சொல்றாரு, "அண்ணே, இங்க பாருங்களேன். வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க பையில இதே மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம, சாப்பாடெல்லாம் வேற மாத்தி வச்சிருக்காங்களே! நம்ம அனுப்புன சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு, இவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கண்ணே." அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அன்புக்கு உண்மை தெரிய வருது. வெண்ணிலா தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க.
இங்கே வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, இங்கே அன்புக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இப்படிலாம் செஞ்சுருக்காங்க வெண்ணிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்புக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணே பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இங்கே கம்பெனியில் போயிட்டு எல்லார்கிட்டேயும் பேசினோன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும்னு. ஆனால் இப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த உண்மையை கண்டுபிடிப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணே, வெண்ணிலா வந்திருக்காங்க பிரச்சனை செய்கிறதுக்காக, திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் வெண்ணிலா வந்தது கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்குன்னா உண்மையாகவே நம்ம கவனமே இல்லாமல் தான் இருந்திருக்கோம். ஆனால் வெண்ணிலா எதுக்காக இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இது கூடவா உனக்கு புரியல? நான் கண்மணியை தான் விரும்புகிறேன். ஆனால் நான் வெண்ணிலாவை புரிஞ்சுக்கணும், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெண்ணிலா நினச்சிட்டு இருக்கா. அதுக்காக தான் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சா வேற வழி இல்லாமல் நான் வெண்ணிலாவை வந்து ஏற்றுப்பேன், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு வெண்ணிலா வந்து யோசிக்கிறா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக எல்லார் முன்னாடி என்னை தலகுனிய வைக்கிறதுக்காக வெண்ணிலா இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வெண்ணிலா பிரச்சனை செஞ்ச உண்மை நமக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மை முதல்ல பாட்டிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எல்லாரும் வெண்ணிலாவை பற்றி புரிஞ்சுக்கணும். வெண்ணிலா செஞ்ச பிரச்சனையால எல்லார் முன்னாடியும் நாம தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோம். பாட்டி நம்மக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. நம்மளால பதில் பேசவே முடியல. அதனால உண்மை என்னன்னு பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவை பற்றியும் பாட்டி கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அன்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, உடனே அங்கே வேலை பார்க்குற எல்லார்கிட்டேயும் நேற்று வெண்ணிலா வந்தாங்களா அப்படின்னு அன்பு கேட்கும்போது, ஆமாம் சார், நான் சொல்லவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே யார் வந்தாங்க அப்படின்னு நான் கேட்டப்ப, நீங்கள் ஏன் இந்த உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்களும் அப்பப்போ இங்கே கம்பெனிக்கு வந்துட்டு போவாங்கல்ல, பாட்டியை பார்த்து பேசிட்டு போவாங்க. ராஜேஸ்வரி மேடம் கிட்ட பேசுறதுக்காக வெண்ணிலா தான் வருவாங்களே, அதனால தான் நாங்கள் வந்து வெண்ணிலா வந்ததை பெருசாக நாங்கள் வந்து யோசிக்கலை. நீங்கள் வந்து வெண்ணிலாவை பற்றி கேட்குறீங்கன்னு கூட நாங்கள் யோசிக்கவே இல்லை சார். ஆமாம், என்ன சார் பிரச்சனை, உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவனமே இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு அன்பு ரொம்ப கோவமாக பேசும்போது, அங்கே இருந்த எல்லாரும், சார் என்ன சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் வெண்ணிலா வந்திருக்காங்கன்ற உண்மையை கூட நீங்கள் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்குன்னு சொல்லும்போது, சார் வெண்ணிலாவா இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், எனக்கு தெரியாமல் இங்கே வந்து இப்படி பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே வெண்ணிலா தான். வெண்ணிலாவை எல்லாரும் ரொம்ப நம்புகிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் வெண்ணிலா திட்டம் போட்டு எனக்கு பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இந்த பிஸ்னஸை நான் சரியாக கவனிக்கலன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், என்னை ஏளனமாக பேசணும், என்னால் தான் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாட்டி புரிஞ்சுக்கிட்டு என்னை கேள்வி கேட்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க வெண்ணிலா. இந்த உண்மை தெரியாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக உண்மையை பாட்டிக்கு புரிய வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கும்போது, சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், இனியாவது உங்கள் வேலையை பொறுப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கார்த்தி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அன்பு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாரு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, அன்பு உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது, அன்புக்கு சரியாக பிஸ்னஸ் செய்யவே தெரியல, இதில் அன்பு என்கிட்ட பேசணுமா, அதெல்லாம் அன்பு பேசுகிறத கேட்கவே முடியாது. அன்பு மட்டும் பிஸ்னஸை கவனமாக பார்த்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, இங்கே கம்பெனிக்கு போக முடியாமல் நான் தான் வந்து என்ன செய்யன்னு வீட்டிலேயே இருக்கேன்னா இப்போ அன்பு எதுக்காக என்கிட்ட பேசணும், அன்பு இனி கம்பெனி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, உடனே அன்பு சொல்கிறாங்க, என்ன பாட்டி என்ன பேசுகிறீங்க, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் பாட்டி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து அப்போவும் என்னை புரிஞ்சுக்கல, இப்போவும் என்னை வந்து புரிஞ்சுக்காம தான் பேசுகிறீங்க. எப்பயும் போல் என்னுடைய வேலையை நான் எப்பயுமே பொறுப்பாக தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு, வெண்ணிலாவை பற்றி இப்படிலாம் சொன்னால் நான் நம்பிடுவேனா என்ன, வெண்ணிலா நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய உதவி செய்கிறான்னு உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு பிஸ்னஸை பற்றி இப்போ தான் கவனமே இல்லையே, அக்கறையே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பாட்டி, வெண்ணிலா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது, போதும் அன்பு, வெண்ணிலாவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நீ பேசுகிறதெல்லாம் கேட்க என்னால் முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி ஆதாரம் இல்லாமல் உங்ககிட்ட பேசுவேனா என்ன, ஆமாம் இந்த வெண்ணிலா எங்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வெண்ணிலா வராங்க. என்ன அன்பு, என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்னை பார்க்கணுன்னு நினச்சிங்க, இல்லை என்னை வர வைக்கணும்னு சொல்லும்போது நான் வந்துட்டேன்ல சரியா, அதனால தான் கேட்டேன், என்ன என்னை பார்த்து பேசணும்னு நினச்சிங்களா, அதான் வந்துட்டேனே, என்ன அன்பு அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன வேலை செஞ்சுருக்க, என் கம்பெனிக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, எப்பயும் போல தான் வந்தேன், ஏன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களா வெண்ணிலா, போதும் வெண்ணிலா, நீங்கள் இன்னும் எங்களை ஏமாற்ற முடியாது, ஏன்னா
நீங்கள் நேற்று நம்ம கம்பெனிக்கு எதுக்காக வந்தீங்கன்ற உண்மை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் பொய் சொல்லாதீங்க வெண்ணிலா. இப்போவே எல்லார் முன்னாடியும் நீங்களே அந்த உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல அன்பு. எதுக்கு கார்த்தி இப்படி என்கிட்ட கேள்வி கேட்குறாரு? நான் எப்பயும் போல தான் ராஜேஸ்வரி பாட்டியை பார்க்கறதுக்காக வந்தேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் தான் உதவி செய்கிறேன். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யாததுனால இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு. அன்பு, இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காம என்ன கேள்வி கேட்குறீங்களா? இதெல்லாம் சரியில்லை அன்பு அப்படின்னு சொல்லும்போது அன்பு எல்லார் முன்னாடியும் வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நம்ம கம்பெனிக்கு வந்த வெண்ணிலாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சிசிடிவி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அன்பு எல்லார்கிட்டேயும் உண்மையை புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இங்கே ராஜேஸ்வரி பேரதிர்ச்சியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா பதில் பேச முடியலையா? இப்போவே நாங்கள் போலீஸை வர வைப்போம். இப்படி எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறதுக்காக வெண்ணிலா திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்னு இப்போவே போலீஸ்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறோம். செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்களா வெண்ணிலா அப்படின்னு கார்த்தி கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க வெண்ணிலா. அன்பு ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை வெளுத்து வாங்குறாரு. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணே இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. நாம தான் கவனமே இல்லாமல் இருந்துட்டோன்னு பாட்டி என்னென்ன பேசினாங்க. இப்போ என்ன அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன பாட்டி உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லும்போது, இல்லை வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வெண்ணிலாவாலேயே பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு பாட்டி பதில் பேசாமல் வெண்ணிலாவையே பார்க்குறாங்க. வெண்ணிலாவால் பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதனால் இங்கே அன்பு சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸில் நான் தான் பிரச்சனை செஞ்சேன், பொறுப்பு இல்லாமல் அக்கறையே இல்லாமல் இருந்தேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் அக்கறையாக பொறுப்பாக இருக்க போய் தான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். போதுமா? இப்போவாது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது எல்லார் முன்னாடி வெண்ணிலா மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல. எப்படியாவது அன்பு என்னை புரிஞ்சுக்கணும், என்னை ஏற்றுக்கணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இப்படிலாம் அன்புக்கு பிரச்சனை செய்யணும் திட்டம் போட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனி என்னால் உங்கள் கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நானே எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் இப்படி பிரச்சனை செஞ்சேன். மற்றபடி இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் அவங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க. என்னால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லார்கிட்டேயும் நானே உண்மையை சொல்லிடுறேன். அதுக்காக இப்போ போலீஸை வர வைக்க வேண்டாம் அப்படின்னு வெண்ணிலா மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே எங்கள் அன்பு சொல்கிறாரு, நீ என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் கண்டிப்பாக உன்னை நான் என்றைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போவும் நான் கண்மணியை தான் விரும்புகிறேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சால் நான் மனசு மாறிடுவேன் நீ நினச்சல்ல, அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டு மருமகனா கண்மணி தான் அப்படின்னு அன்பு எல்லார் முன்னாடியும் கண்மணியை பற்றி பேசுகிறாரு. உடனே பாட்டிக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன அன்பு, இப்போவும் கண்மணியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, கண்மணி அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. கண்மணி பொய் சொல்ல மாட்டா, இப்படி பிரச்சனை செய்ய மாட்டா, யாரையும் ஏமாற்ற மாட்டா. ஆனால் வெண்ணிலா இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்திருக்கா. இப்போவும் நீங்கள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக பாட்டியை எதிர்த்து பேசுகிற அன்பு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், எங்கள் கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இந்த வெண்ணிலா. எங்ககிட்ட தெளிவாக ஆதாரம் இருக்குது சார். நீங்கள் இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா உண்மையை புரிஞ்சுப்பீங்க. எங்களுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னு அங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு அன்பு. அதனால் வெண்ணிலா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, வேண்டாம் அன்பு, இப்படிலாம் நீ யோசிக்கவே வேண்டாம். வெண்ணிலா ரொம்ப பாவம், ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படி புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. வெண்ணிலாவை நீ மன்னிச்சிடணும் அன்பு அப்படின்னு பாட்டி சொல்லும்போது அன்புக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பாட்டி, இப்போ வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே அன்பு தன்னுடைய வேலையை சரியாக செய்யலைன்னு எல்லார் முன்னாடி என்னை கேள்வி கேட்டீங்க. ஆனால் வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இத்தனை நாள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டியை எதிர்த்து பேசி வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக அங்கே போலீஸை வர வைக்கிற அன்பு வெண்ணிலாவை பற்றின உண்மையை சொல்லி வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுக்குறாரு அன்பு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இப்போ நீ கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் செய்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, இனி நான் கண்மணிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன். கண்மணியை பற்றி எனக்கு தெரியும் பாட்டி. கண்மணி ரொம்ப நேர்மையாக தன்னுடைய வேலையை செய்கிறதால
கண்டிப்பா கண்மணி வந்து நினைச்ச மாதிரியே கண்மணி கிளவுட் கிச்சன் ஆரம்பிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு கண்மணியை பாராட்டி பேசிட்டு அன்பு அங்கேருந்து கிளம்பும்போது அன்பு மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க பாட்டி.